ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷராக இருப்பீங்க. முக்கியமாக 11th 12th பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணுவீங்க. முக்கியமாக 10th பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடியும் வந்து எக்ஸாம் முடியல. முக்கியமாக 10th வந்து மேத்ஸ்க்கு கிரேஸ் மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, அப்புறம் வந்து 12th எந்த மாதிரி பேப்பர் கரெக்ட் பண்ணியிருக்காங்க, 11th கூடி சீக்கிரம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பேசிக்காக வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்களா, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம டே பை டே அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நம்ம வந்து லைவும் வந்து வருவோம். லைவ் மூலியமாக உங்களோட டவுட் எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். முக்கியமாக வந்து 10th கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் அண்ட் 11th கிரேஸ் மார்க் அப்டேட்டும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்மளோட சேனலில் வந்து வந்துடும். அதனால் வந்து மறக்காம வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம இப்போ வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். பேசிக்காக நிறைய பேர் வந்து இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 12th வந்து மேத்ஸுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க்கு. இந்த நிலைமையில் 11th 10th வந்து கிரேஸ் மார்க் ஏதாவது வழங்கப்படுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. 10th பொறுத்த வரைக்கும் மேத்ஸுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து வழங்கப்படும், மேபி வந்து வழங்கப்படலாம்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து இப்போ பரவிட்டு இருக்கு. பட் அஃபீஷியலாக வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கிடையாது. கிரேஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் 10th வந்து கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் மேத்ஸ்க்கு வந்து கிரிட்டிக்கலாக கேட்டனால, முக்கியமாக கம்பல்சரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டிருந்தாங்க. இதுக்கு தான் அப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ அந்த மாதிரி கேட்டனால நிறைய பேர் வந்து கிரேஸ் மார்க் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு அவங்களோட கருத்துமே சொல்கிறாங்க. நம்ம எதுவுமே கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. எப்போ வந்து கன்ஃபார்மாக கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வருமோ அப்போ தான் நம்ம வந்து எல்லாமே சொல்ல முடியும். எப்போ வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னா ஏப்ரல் 22 10th வந்து பேப்பர் கரெக்ஷன் திருத்துறாங்கம்மா. ஸோ உங்களுக்கு வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு மேபி 21 வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா 22 கூடியும் வந்து வரலாம். அதனால உங்களுக்கு கிரேஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏப்ரல் 3rd வீக் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். சரிங்க ப்ரோ, 12th சொல்லிட்டீங்க, 10th சொல்லிட்டீங்க, 11th என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா 11th இதே கதை தான். உங்களுக்கு நீங்கள் வந்து 21 வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். பேசிக்காக ஏப்ரல் 3rd வீக் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படின்னு. அதனால கிரேஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் தாக்கணும். அண்ட் ரெண்டாவது நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த வாட்டி ரிசல்ட் டேட்டில் மாற்றங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த ஒரு மாற்றமே வந்து கிடையாது. 12th பொறுத்த வரைக்கும் மே 9 உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது. அண்ட் 10th வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னா மே 19 வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து வந்துடும். அண்ட் 11th சேம் டேட்டு தான். இப்போ மே வந்து 19 வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா, 11th 10th ஒரே நாளில் விடுறாங்க. 12th பொறுத்த வரைக்கும் மே 9 உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்ற கருத்துமே வந்து கிடையாது. அண்ட் மூணாவதா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் டே பை டேயாக வந்து அப்படி இருந்து கிடச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு 10th சரி 11th சரி பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த நிலைமையில் எந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு, எல்லா பேத்துக்கும் வந்து ஆல் பாஸ் பண்ணுறாங்களா, முக்கியமாக கிரேஸ் மார்க் படி வந்து எவ்வளோ மார்க் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுவுமே கேட்டிருந்தீங்க. வந்து நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 12th மட்டும்தான் இப்போ பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு லேட்டஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறையும். அதாவது முக்கியமாக மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் சென்டம் பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி வந்து குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டனால கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மீடியமாக ஆவரேஜாக தான் கேட்டிருந்தாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். எனிவே பட் இந்த வாட்டி வந்து சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் மற்றபடி நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஓவராலாக வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, கொஸ்டின் பேப்பருக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து உரிய மார்க் வந்து வழங்கப்படுற மாதிரி தான் வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் சொல்கிறேன். அதாவது அவங்க ஸ்டாஃப் வந்து திருத்துவாங்களா, அவங்க வந்து சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் அவங்க சொல்கிறது. அதனால நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரிட்டர்ன் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கட்டாயமாக வந்து போடப்படும். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் வந்து கேட்டிருந்தாரு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட் அப்படின்னா, சார் நான் எக்ஸாமில் வந்து ஒன்னோட எழுதியிருக்கேன், பட் நான் ஆப்ஷன் போடாமல் வந்து எழுதியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக வந்து மார்க் வந்து போடுவாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா அகெயின் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து பண்ணாதீங்க, அதுதான் நான் வந்து சொல்லுவேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமனான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட மைண்டில் இருக்கிறனால தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் வந்து எடுக்க போகிறோம். கூடி சீக்கிரம் 10th 12th கிரேஸ் மார்க்கோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் வந்து லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதை மட்டும் வந்து பண்ணிடுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பேப்பர் கரெக்ஷன் டே பை டேயாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ மறக்காமல் அதை மட்டும் வந்து பண்ணிடுங்க.